சக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும். கல்கத்தாவில் மேல்மருவத்தூர் சித்தர் வார வழிபாட்டு மன்றம் அமைக்க நாங்கள் செய்து வரும் முயற்சிகளை பற்றி கல்கத்தாவில் வாழும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் பக்தர்களுக்கு நன்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே கல்கத்தாவில் தமிழ் அன்பர்கள் அதிகமாக வாழும் லேக் கார்டன் பகுதியிலுள்ள திருமுருகன் கோவிலில் இடம் கேட்டு ஏற்பாடுகள் செய்திருந்தோம். திருமுருகன் கோவில் டிரஸ்டுகளில் மெஜாரிட்டியானவர்கள் சம்மதமும் தெரிவித்தனர். ஆனால் மேற்கொண்டு ஏற்பாடுகளை செயல்படுத்த சென்றபோது திருமுருகன் கோவில் டிரஸ்டுகளில் சுப்பிரமணியம் அவர்களும் சங்கரன் அவர்களும் திருமுருகன் கோவிலில் இடம் கொடுப்பதா வேண்டாமா என்று திருமுருகன் சந்நிதியில் திருவுளச்சீட்டு போட்டு பார்க்க விரும்புவதாக சொன்னார்கள். ஏற்கனவே அவர்கள் அனுமதி பெற்று நாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பின்பு திருவுளச்சீட்டு போட்டு பார்க்க விரும்புவதாக கூறுகிறீர்களே என்று கவலைப்பட்ட போதிலும் அருள்மிகு அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அவர்களின் ஆசீர்வாதப்படி நடக்கட்டும் என்று எண்ணி 4/6/2000 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணியளவில் திருமுருகன் சன்னிதானத்தில் திருவுளச்சீட்டு போட்டு அதில் இடம் கொடுக்கலாம் என்ற ஆசீர்வாதத்தை தந்திருந்தால் வெள்ளைப்பூ விபூதி கொடுக்கும்படி அருள்மிகு அம்மாவை வேண்டிக் கொண்டேன். ஆனால் சனிக்கிழமை இரவு முழுவதும் என் மனதில் கவலை சூழ்ந்து நிம்மதியில்லாமல் இருந்தது. இருந்த போதிலும் 4/6/2000 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணியளவில் திருமுருகன் கோவிலுக்கு நானும் என் மகனும் சென்றோம். நான் வழக்கமாக வெளியே செல்லும்போது 9 முறை ஓம் சக்தி சொல்வது போல அன்றும் சொல்லிவிட்டு சென்றேன். அங்கு திரு சங்கரன் அவர்களும் கோவிலில் பூஜை செய்து வரும் பட்டர்கள் 2 என நாங்கள் 5 தவிர கோவிலுக்குள் வேறு யாரும் இல்லை. ஏற்கனவே ஏற்பாடு செய்தபடி பட்டர்கள் 2 சீட்டுகளை திருமுருக பெருமானின் காலடியில் வைத்துவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டினார்கள். அந்த ஆரத்தியை மூலஸ்தானத்திலிருந்து எடுத்து வந்து எங்களுக்கு காட்ட பட்டர் ஒருவர் கொண்டு வந்தார். அப்போதும் எங்கள் 5 தவிர வேறு யாரும் கோவிலுக்குள் இல்லை என்பதுதான் முக்கியம். ஆனால் திரு சங்கரன் முன் ஆரத்தி தட்டை பட்டர் நீட்ட அவர் ஆரத்தியை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ள தன் கைகளை நீட்டினார். அந்த சமயத்தில் சங்கரனின் கரங்கள் ஆரத்தி தட்டை அடையும் முன் திடீரென்று ஒரு சிகப்பு சேலை கட்டிய சுமங்கலி பெண் ஒருத்தி நெற்றியில் நிறைந்த குங்கும பொட்டும் தலையில் மல்லிகை பூவும் அணிந்தவள் திரு சங்கரனுடைய கைகளுக்கு முன் தன் கரங்களை நீட்டி ஆரத்தியை ஆசிர்வதிப்பது போல செய்துவிட்டு அடுத்த நொடியில் திடீரென்று மறைந்து விட்டாள். கோவிலுக்குள் நாங்கள் 5 மட்டுமே இருந்த போதிலும் அங்கு திடீரென்று தோன்றிய பெண்மணியை நாங்கள் 5 பார்த்தோம். ஆனால் அந்த சிவப்பு சேலை கட்டிய சுமங்கலி பெண்மணி எங்கிருந்து அப்படி திடீரென்று வந்தார்கள் என்பது எங்கள் 5 தெரியவில்லை. நாங்கள் 5 நின்ற இடத்திற்கு யார் வருவதானாலும் 2 நிமிடங்களாவது ஆகும். ஆனால் அந்த அம்மா 2 நொடிகளில் வந்து திடீரென்று மறைந்தும் விட்டார்கள். இதை பார்த்த திரு சங்கரன் அவர்களுக்கு ஆச்சரியம். அதிர்ச்சியில் கைகள் படபடத்தன. சங்கரன் என்னிடம், ஐயா, அம்மாவே வந்து ஆசீர்வாதம் செய்துவிட்டார்கள். ஆகவே திருவுளச்சீட்டில் நீங்கள் கேட்ட வெள்ளையே இருக்கும். பிரித்து பார்க்க கூட வேண்டாம். இருந்தாலும் பிரித்து பாருங்கள் என்று கூற பட்டர் என்னிடம் கொடுத்த சீட்டில் வெள்ளை விபூதிதான் இருந்தது. உடனே சங்கரன் அவர்கள் திருமுருகன் சந்நிதியில் அருள்மிகு அம்மாவே தோன்றி ஆசிர்வாதித்ததால் இடம் கொடுப்பதில் எல்லோருக்கும் பரிபூரண சம்மதம் என்று கூறினார்கள். அதே நேரம் வெளியே கேட்டில் நின்ற பாதுகாப்பு வேலையாலும் உள்ளே எந்த பெண்மணியும் வரவோ போகவோ இல்லை என்றும் கூறினார். அதை போலவே கோவிலில் வேலை பார்க்கும் பட்டர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பெண்மணியை தாங்கள் பார்த்ததே இல்லை என்றும் கூறினார்கள். ஆகவே அங்கு திடீரென்று தோன்றி திடீரென்று மறைந்து அருள்மிகு அம்மாவே வந்து கல்கத்தாவில் தொடங்கவிருக்கும் வழிபாட்டு மன்றத்தை ஆசீர்வதித்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. உற்சாகத்துடன் எங்கள் பணியை தொடர்ந்தோம். ஓம் சக்தி. ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே.
இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.